போங்க வேலையை பாருங்க. நான் போய் சொல்லையா பள்ளியா கௌரி சொல்லு கௌரி சொல்லுமா. நீ ஒண்ணும் பேச வேணாம், அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன எதுக்காக இங்க வந்தீங்க? சார், இன்னைக்கு எங்க ப்ரோக்ராம் கௌரியை கூப்பிடணும் தான். நான் தான் போன்லயே சொன்னேன், கௌரி எங்கேயும் வரமாட்டான்னு. டெலிபோன்ல தான் டிஸ்டர்ப் பண்ணீங்க, இப்போ நேர்லயே வந்து தொல்லை பண்றீங்களா? சார் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார். நாங்க இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதுக்கு காரணமே கௌரி தான் சார். நாங்க கஷ்டப்படும் போதெல்லாம் கூட இந்த கௌரி இன்னைக்கு நாங்க நல்லா வரது பார்க்க வேணாமா சார்? இனிமே அவ எங்கேயும் வரமாட்டான். மரியாதையை இடத்த காலி பண்ணுங்க. வாட்ச்மேன், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? முதல்ல அவங்களை அனுப்பு. பரவாயில்ல சார், கௌரி எங்கேயும் வர வேண்டாம். கௌரிக்கு இந்த கிளின்னா ரொம்ப இஷ்டம். தயவு பண்ணி இதையாவது கௌரிட்ட கொடுத்துறீங்களா? பெரிய கிளி, இந்த கிளி இல்லைன்னா கௌரி உயிரோட இருக்க மாட்டாளா? இன்னும் எங்க நின்றுட்டு இருக்கீங்க? இப்போ நீங்க இந்த இடத்த காலி பண்ணல, நான் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய வரும். வாட்ச்மேன், இவங்களை நாயை விரட்டுற மாதிரி அடிச்சு வெளியே துரத்து. என்னடா? ஒரே ஒரு நிமிஷம் சுரேஷ், அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சுக்கிறது போயிடுங்க ப்ளீஸ். நாங்க போயிடுறோம் கௌரி. எங்களால ஓ நிம்மதி கெட வேண்டாம். இதுக்கு முன்னாடி நீங்க வாடா போட முண்டங்களா கூட சொல்லியிருக்கேன். அப்பெல்லாம் கூட நாங்க வருத்தப்பட்டதில்லை. இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி எங்க ஆயுசுக்கும் மறக்க முடியாம பண்ணிட்டேன். பரவாயில்ல கௌரி, நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். நாங்க போயிடுறோம். டேய் வாங்கடா போலாம். நீங்க வந்தாதான் நாங்க பாடவே ஆரம்பிப்போம். நீ மட்டும் வரல, அப்ப நாங்க பாடவே. இப்போ நீங்க இந்த இடத்த காலி பண்ணல, நான் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய வரும். வாட்ச்மேன், இவங்களை நாயை விரட்டுற மாதிரி அடிச்சு வெளியே துரத்து. நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சுக்கிறது போயிடுங்க ப்ளீஸ். மாரியா, மணி அடிச்சு 1/2 மணி நேரம் ஆகுது. சும்மா டொங்கு டொங்கு தட்டிக்கிட்டு இப்ப கச்சேரி ஆரம்பிக்க போறீங்களா இல்லையா? இப்ப பாட போறியா இல்லையா? நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம வந்திருக்கோம். பாடுறதுனா ஒழுங்கா பாடு, இல்லாட்டி எதிர்த்து வெளிய போயா. இதுக்கு தாயா ரோட்ல பாடுறவங்க எல்லாம் கொண்டாந்து சபால பாட வைக்க கூடாதுன்னு சொல்றது. யோ பாடியா, ஆரம்பிக்கலாம்டா. ஆடியன்ஸ் எல்லாம் கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏ பாலு, உனக்கு என்னடா ஆச்சு? ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம்டா. டேய் என்ன மன்னிச்சிடுறா, என்னால பாட முடியாதுடா. டேய் என்னடா வளர்ற? இதுக்காக நாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். சீக்கிரம் பாடுறா. இல்லடா, பாடுற சக்தி எனக்கு இல்லடா. எப்ப கௌரியை நம்மளை தூக்கி எறிஞ்சு பேசினாலும் அப்போ எனக்கு உயிர் போயிடுச்சு. கழுத்து பிடிச்சி வெள்ள தள்ளுன்னு சொல்றப்ப கூட அந்த பொண்ணு வேடிக்கை தாண்டா பார்த்துட்டு இருந்தது. என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற? இப்ப நமக்கு அந்த பொண்ணோட முக்கியம். அன்னைக்கு ரோட்ல போடும்போது அந்த பொண்ணோட நம்ம கூட இருந்தா, பாதியில வந்தவ பாதியிலே போயிட்டாடா. டேய் இப்ப அதுல நினைச்சிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான்டா. டேய் வாழ்க்கையில நமக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சந்தர்ப்பம்டா. இதையும் கோட்டை விட்டுட்டா திரும்ப ரோட்டுக்கே போட வேண்டியதான்டா. ப்ளீஸ்ரா பாடுறா. இன்னைக்கு இல்லடா, இனிமே என்னைக்குமே என்னால பாட முடியாதுடா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறா.
பாட்டு ஒண்ணு நாம் பாடட்டுமா பால் நிலவ கேட்டு வார்த்தையில வளைக்கட்டுமா வானவில்ல சேர்த்து புது வசந்தம் எல்லும் தங்கும் எங்கள் எங்கள் பாதைகளில் முல்லை தூவும் குயில்களுக்கு தடைகள் போடும் மனிதர் இங்கே யாரு குரல் கொடுத்தால் நிலவின் முதுகில் உரசும் நாளை பாரு பயணங்கள் எங்கே என்று பாட்டில் கூற முடியாது இசை என்னும் கடலில் தெரியாது பாடுவதால் வாழுகிறோம் சோகமில்லையே பாட்டு கொண்டு நாம் பாடட்டுமா பால் நிலவ கேட்டு வார்த்தையிலே வளைக்கட்டுமா வானவில்ல சேர்த்து பாட்டு ஒண்ணு நாம் பாடட்டுமா பால் நிலவ கேட்டு வார்த்தையிலே வளைக்கட்டுமா வானவில்ல சேர்த்து கூறையது வானம் ஆகும் இதயம் தானே எங்களது வாசல் ஆகும் பாட்டுக்கென கூட்டில் சேர்ந்து பறவை போல வாழ்ந்தோம் பசி எடுத்தால் பாட்டை உண்டு திசைகள் தேடி சேர்ந்தோம் ஒரு தெய்வம் நேரில் வந்து உறவை சொல்லி துணையாற்றி உலகங்கள் இதுதான் என்று கவிதை தந்து உயிராற்று வானங்களை பாட்டெடுத்து வாகை சூடுவோம் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா பால் நிலவ கேட்டு வார்த்தையில வளைக்கட்டுமா வானவில்ல சேர்த்து பாட்டு ஒன்று நாம் பாடட்டுமா பால் நிலவ கேட்டு வார்த்தையில வளைக்கட்டுமா வானவில்ல சேர்த்து என்ன நீ மட்டும் வந்திருக்க மாப்பிள்ள வரலையா மாப்பிள்ள வரமாட்டாரு சுரேஷ் என்ன உனக்கு பிடிக்கலன்னா உங்களை வர வேண்டாம்னு சொல்லு அதை விட்டுட்டு வாட்ச்மேனை விட்டு அடிச்சு துரத்துவேன் போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்னு சொல்லி ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிற நீ மட்டும் என்ன ஒழுங்கா நடந்துக்கிறேன் அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கண்டவங்க எல்லாம் உன்னை தேடி வரதும் நீ அவங்க கிட்ட போய் பேச போறதும் நல்லாவா இருக்கு நான் என்ன சொல்லியும் கேட்காம நீ அவங்க கிட்ட போய் பேச போறியே உனக்கு நான் முக்கியமா இல்ல அவங்க முக்கியமா இது என்ன கேள்வி சுரேஷ் சாக கிடக்குற ஒருத்தனை காப்பாத்தி உனக்கு ரத்தம் கொடுத்தவன் முக்கியமா உன்னை பழக்க வச்ச டாக்டர் முக்கியமான்னு கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும் அது மாதிரிதான் இதுவும் நீ எனக்கு உயிர்னா அவங்க எனக்கு கடவுள் மாதிரி கட்டிக்கு போறவனை விட்டுட்டு எவனையோ கடவுள்னு சொல்றியே கேவலமா இல்ல எது கேவலம் சுரேஷ் உன்னையே உயிரா நினைச்சிட்டு இருக்கிற என்ன சந்தேகப்பட்டு டாக்டர் கிட்ட செக்கப் கூட்டிட்டு போறியே அதை விடவா கேவலம் இதுல என்னமா தப்பு ஒரு சாதாரண ரீஃபில் வாங்கினா கூட அது நல்லா எழுதுமான்னு 4 தடவை எழுதி பார்த்துட்டு அப்புறமா தான் வாங்குவோம் 50 பைசா ரீஃபிலுக்கே அப்படின்னா ஆயுசுக்கும் என் கூட வாழ போற பொண்டாட்டி பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்குவேன் அதனால தான் டாக்டர் கிட்ட கூட்டு போனேன் எல்லாரும் வரப்போற பொண்டாட்டிக்கு ஜாதக பொருத்த நல்லா இருக்கா இல்லையான்னு ஜோசியர் கிட்ட கேட்பாங்க ஆனா அவ கற்போட இருக்காளா இல்லையான்னு டாக்டர் கிட்ட டெஸ்ட் பண்ண முத ஆளு நீயாத்தான் இருப்ப இங்க பாரு சந்தேகம்னு வர்றது சகஜம்தான் இத்தனை நாள் நீ பத்தினியாத்தான் இருந்திருப்பேங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்பேற்பட்ட ராமனே சீதையை சந்தேகப்படலையா ராமன் சந்தேகப்பட்டாங்கிறதுக்காக சந்தேகப்படுறவன் எல்லாம் ராமன் ஆயிட முடியாது சீதை கெட்டு போகணும்னு நினைச்சாண்டா அவ அயோத்திலேயே கெட்டு போயிருப்பா அசோக வனத்துல வந்துதான் கெட்டு போகணுங்கிறது இல்ல இத்தனை நாள் நீ பத்தினியா இருந்திருப்பேங்கிறதுக்கு என்ன சாட்சின்னு கேட்டியே பத்தினியா இருந்திருக்க மாட்டேங்கிறதுக்கு என்ன சாட்சி நீ நினைச்ச மாதிரி எல்லாம் இங்க இருக்க முடியாது
ஒரு பொண்ணுன்னா இப்படிதான் வாழணும்னு இருக்கு. எப்படி வேணாலும் வாழ்வேன்னு சொன்னா எப்படி? எப்படியும் வாழலாம்னு நானும் சொல்லல. ஆனா எங்க இருந்தாலும் ஒழுங்கா இருக்க முடியும்னு தான் சொல்றேன். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா ஊர் உலகம் அதை ஒத்துக்கணுமே. ஊர் உலகத்தை கேட்டா நீ என்ன காதலிச்ச? ஊர் உலகத்தை கேட்டா நான் வீட்டை விட்டு வந்த? நான் சொல்லித்தானே உனக்கு தெரியும் இத்தனை நாளா நான் உங்க கூட தங்கி இருந்தேன்னு. நான் நினைச்சதுதான் உங்ககிட்ட அதை மறைச்சிருக்கலாமே. ஆனா நான் அதை மறைக்க விரும்பல. ஏன்னா என்னை பத்தி எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைச்சேன். டாக்டர் கிட்ட டெஸ்ட் பண்ண பிறகாவது உன் சந்தேகம் தீர்ந்து இருக்கணும். ஆனா அதுக்கப்புறமா இப்படி நடந்துக்கிறியே, அதத்தான் என்னால தாங்க முடியல. உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு ஃபங்க்ஷன்ல நம்ம 2 பேரையும் பெஸ்ட் லவ்வர்ஸா செலக்ட் பண்ணி மோதிரம் பிரசன்ட் பண்ணாங்க. எந்த கஷ்டத்திலயும் நான் அந்த மோதிரத்தை கழட்டல. ஆனா நீ ஊர்ல இருந்து வரும்போது உன் கையில அந்த மோதிரம் இல்ல. மோதிரம் உன் கையில இல்லங்கறத வச்சு உன் இதயத்துல நான் இல்லன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது உனக்கு இதயமே இல்லன்னு. ஏதோ போனா போதும்னு உன் மேல இறக்கப்பட்டு உன்னை காதலிச்ச பாவத்துக்காக கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. உன்னுடைய அனுதாபமோ இறக்கமோ எனக்கு தேவையில்லை. காதலிச்சதே பாவம் நினைக்கிற உங்ககிட்ட இனிமே என்ன பேசியும் பிரயோஜனம் இல்ல. நீ ஊர்ல இருந்து வர போறேன்னு தெரிஞ்சதுக்கே சந்தோஷப்பட்டாங்களே, அவங்க எங்க? அவங்க வீட்டுக்கு வரதே பாவம்னு நினைச்சு வாட்ச்மேனை விட்டு விரட்ட சொல்ற நீ எங்க? பொண்ணா பிறந்துட்டாலே பிறந்த வீட்டுல கூட பாரமா நினைக்கிற இந்த காலத்துல என்ன ஒரு பாரமா நினைக்காம ஒரு வருஷமா என்கிட்ட கண்ணியமா நடந்துக்கிட்டாங்களே, அவங்களோட கால் தூசி கூட நீ பெற மாட்ட. யார முழுசா நம்பி இருந்தேனோ நீ என்ன நம்பல. எனக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாதவங்க 4 பேரும் என்ன எந்த நேரத்திலயும் சந்தேகப்படல. காதலுக்குன்னு ஒரு புனிதம் இருக்கு, அது உனக்கு தெரியல. நட்புக்குன்னு ஒரு புனிதம் இருக்கு, அது அவங்க மதிச்சாங்க. காதலோட புனிதம் தெரியாத உன் கூட வாழ்றதை விட நட்போட புனிதத்தை மதிச்சு அவங்களோட இருக்கிறது எவ்வளவு மேல். குட் பை. என்னால நீங்க அவமானப்படக்கூடாதுன்னு தான் நான் உங்களை வெளியே போ சொன்னேன். அவசரப்பட்டு உன் வாழ்க்கைய நீயே பழக்கிட்டியமா? இல்ல, சுரேஷ நம்பித்தா என் சொத்து சுகம் எல்லாத்தையும் உதறிட்டு வந்த. உலகமே என்ன சந்தேகப்பட்டிருந்தாலும் சுரேஷ் என்ன சந்தேகப்பட்டிருக்க கூடாது. இதுக்கப்புறமா நான் சுரேஷ் கூட சேர்ந்து வாழணும்னா சந்தேகம் சுரேஷ சாகடிக்கும், என் மனசாட்சி என்ன சாகடிக்கும். இன்னைக்கு இருக்க மனநிலையில மாப்பிள்ள உங்ககிட்ட அப்படி நடந்திருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உண்மையை புரிஞ்சுட்டு நிச்சயம் உன்னை தேடி வருவார் கௌரி. இல்ல, இனிமேல நான் சுரேஷ நம்பி. சுமார் 8 குழுவினர் கலந்து கொண்ட இந்த போட்டியில் முதலாவதாக வந்த வசந்தம் குழுவினரை பாராட்டுகிறோம். பாலு டேக் போலாமா? ரெடி டேக். இது முதல் முதலா வரும் பாட்டு, நீங்க நினைச்ச தாளம் போட்டு. இது முதல் முதலா வரும் பாட்டு, நீங்க நினைச்ச தாளம் போட்டு. நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு, எங்க சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு. நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு, எங்க சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு. இது முதல் முதலா வரும் பாட்டு, நீங்க நினைச்ச தாளம் போட்டு. இது முதல் முதலா வரும் பாட்டு, நீங்க நினைச்ச தாளம் போட்டு. களங்கமில்லாத இந்த